வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பனை தொழிலாளியை பார்க்க அதிமுக எம்பி மருத்துவமனைக்கு சென்றபோது கதவை பூட்டிய காவலர்கள். காவல்துறையினரால் மணிகண்டன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்று அச்சம் தெரிவித்துள்ள இன்பதுரை. தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க புதிய மின் தொகுப்பை உருவாக்கியுள்ளதாக பியூஷ் கோயல் பேச்சு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையினரின் பங்கு முக்கியமானது என சுட்டிக்காட்டல். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டில் 8000 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டல். திமுக ஆட்சியில் 2080 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உள்ளதாகவும் தகவல். கோவை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் கரூர்காரருக்கு வசூல் ஏஜென்ட்டுகள் என்று பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் வர்ணனை. எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்தபோது சாலைகளும் மருத்துவமனைகளும் தூய்மையாக இருந்ததாக பேச்சு. ஹார்முஸ் நீரிணை கடல் வழியை ஈரான் கையாள்வது குறித்து ஒப்பந்தத்தில் கூறவில்லை என ட்ரம்ப் சுட்டிக்காட்டல். இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவர பேச்சு நடைபெற்று வருவதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பனை தொழிலாளியை பார்க்க அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை சென்றபோது காவல்துறையினர் வார்டின் கதவை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பனை தொழிலாளிக்கு காவல்துறையே பாதுகாப்பு என்பது பாலுக்கு பூனையை காவலுக்கு வைத்திருப்பதை போன்றது என்று இன்பதுரை அச்சம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூரில் மணிகண்டன் என்கிற பனை தொழிலாளியை காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா துப்பாக்கியால் 2 கால்களிலும் சுட்டு அட்டூழியம் செய்துள்ளார். இதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து இசக்கிராஜா, காவலர்கள் மணிராஜ், கார்த்திக் ஆகிய 3 மீதும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இசக்கிராஜாவை தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜயேந்திர பிடாரி பணியிடை நீக்கம் செய்துள்ளார். 2 கால்களிலும் துப்பாக்கி தோட்டா துளைந்த நிலையில் பனை தொழிலாளி மணிகண்டன் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை பார்ப்பதற்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, ஆலங்குளம் அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சந்திக்க சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் மணிகண்டனை சந்திப்பதற்கு அனுமதி மறுத்து காவல்துறையினர் வார்டின் கதவுகளை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடாமல் தொடர்ந்து வாதாடிய பிறகு கதவை திறந்த நிலையில் பல்வேறு கெடுபிடிகளுக்கு இடையே பாதிக்கப்பட்ட மணிகண்டனை சந்தித்து இன்பதுரையும் பிரபாகரனும் அவருக்கு ஆறுதல் கூறினர். மணிகண்டனை சந்தித்த பிறகு மருத்துவமனைக்கு வெளியே அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு பாதிக்கப்பட்டவரை மக்கள் பிரதிநிதி சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவித்தார். காவல் உதவி ஆய்வாளரால் சுடப்பட்ட பனை தொழிலாளிக்கு காவல்துறையே பாதுகாப்பு அளிப்பது என்பது பாலுக்கு பூனையை காவலுக்கு நிறுத்துவது போன்றது என்று தெரிவித்தார். காவல்துறையால் மணிகண்டன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அச்சம் தெரிவித்துள்ளார். அவர் அந்த தொழிலை, அதாவது பனையேறி பிழைத்து அவர் பாவம் வயிற்ற கழுவுறதுக்கு ஒரு தொழில் வச்சிருக்கார். பனையேறி பிழைச்சி பதநீர் இருக்கிறார். அவர் தவறு செஞ்சிருந்தா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் நிராயுத பணியாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்காங்க. விளாத்திக்குளத்தில் கற்பழித்தவரை சுட்டு பிடிக்கல. அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னும் இந்த சாரை பிடிக்கல, பிடிச்சவரையும் சுட்டு பிடிக்கல. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையினரின் பங்கு முக்கியமானது என மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். இந்த நிலையில் கோயம்புத்தூர் குடிமக்கள் அமைப்பு சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த தொழில்துறையினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்துரையாடினர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொழில்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையினரின் பங்கு முக்கியமானதாகும் என்றும் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக மத்திய அரசு சார்பில் புதிய மின் தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பியூஷ் கோயல் கூறினார்.
தமிழகத்திலும் தொழில்துறையினருக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் தொழில்துறையினரும் பங்கேற்று தங்கள் தொழில்களை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் இதற்கு சரியான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டில் 8000 பேர் கொல்லப்பட்டதாகவும் 2000 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் சூலூர் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து பாஜகவின் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் தமிழகத்தில் 8008 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 2080 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாகவும் இளம்பெண்கள் சிறுமியர் மீதான பாலியல் வன்முறை குற்றங்கள் தொடர்பாக 39,900 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை கூறினார். கோவை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் கரூர்காரருக்கு வசூல் ஏஜென்ட்டுகள் என்றும் எஸ்பி வேலுமணி காலத்தில் கோவை சிங்காரமாக இருந்தது என்றும் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கணபதி கோபால்சாமி கோவில் வீதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு இருந்த பொதுமக்களிடம் பேசிய அவர் திமுக அரசின் உள்ளாட்சி நிர்வாகத்தையும் கவுன்சிலர்களின் செயல்பாடுகளையும் கடுமையாக விமர்சித்தார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக எஸ்பி வேலுமணி இருந்த காலத்தில் கோவையிலே சுகாதாரம் பேணப்பட்டு சாலைகள், மருத்துவமனைகள் ஒழுங்காக இருந்ததாக குறிப்பிட்டார். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் கோவை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் கரூர்காரருக்கு வசூல் ஏஜென்ட்டாக இருப்பதாக தெரிவித்தார். திமுக கவுன்சிலர்கள் கமிஷன் கேட்பதை பார்த்து வீடு கட்டுவதா இல்லையா என்று பலரும் யோசிப்பதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார். குன்னம் தொகுதி ஐஜேகேவின் வேட்பாளர் தேவையில்லாமல் அனிதாவினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார் என அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூரில் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்களுடைய பிரச்சாரம் திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை முன்னிறுத்தி ஈடுபடுவதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் தனிநபர் தாக்குதல் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தனிமனித நேரடி தாக்குதலில் இறங்குவதும் மரியாதையில்லாமல் பேசுவதுமாக எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் அமைந்திருப்பது அவருடைய தோல்வி பயத்தையும் விரக்தியையும் வெளிக்காட்டுகிறது என்று கூறினார். தொடர்ந்து அனிதா மரணம் குறித்த ஐஜேகே வேட்பாளரின் கருத்து பற்றி பேசிய அவர், குன்னம் தொகுதி ஐஜேகேவின் வேட்பாளர் தேவையில்லாமல் அனிதாவினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினார். எல்லா இடங்களிலும் பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தது என்ற குற்றச்சாட்டு மாற்றப்பட்டு இன்றைக்கு புதிய பேருந்துகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது பொதுமக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதேபோல் விடியல் பயணம் மகளிரிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே போக்குவரத்து துறை என்பது இன்றைக்கு பொதுமக்கள் நேரடியாக அவருடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட துறை, ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயன்படுத்துகிற துறை. எனவே இதன் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இன்றைக்கு திரண்டிருக்கிறது. மத்திய பாஜக அரசு கல்விக்கு நிதி கொடுக்க மறுக்கிறது என்று அமைச்சர் ஏவ வேலு குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரனுடைய அறிமுக கூட்டமும் செயல் வீரர்கள் கூட்டமும் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் ஏவ வேலு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில்தான் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் ஏராளமான வளர்ச்சி திட்ட பணிகள் செய்யப்பட்டுள்ளன என்று பெருமிதமாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆனால் மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்க மறுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடித்து பென்னாகரம் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரனுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து பென்னாகரம் தொகுதி தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை மாநிலங்களிலோ அல்லது மத்தியிலோ நிறைவேற்றியது இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கார்த்திக் சிதம்பரம் பேசிய போது, வருங்காலத்தில் தங்களது இடம் என்னென்ன விஷயங்கள் எழுப்பலாம் என்பதை கொண்டு இந்த அறிக்கையை உருவாக்கியுள்ளோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 10 அம்சங்களில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளோம் என்று கூறினார்.
இதையடுத்து செல்வ பெருந்தகை பேசிய போது மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை ஆய்வு செய்து இந்த அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்தார். தொடர்ந்து கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் பேசிய போது அடுத்த 5 ஆண்டுகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதனை சரி செய்ய வேண்டும் வகையில் தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை மாநிலங்களிலோ அல்லது மத்தியிலோ நிறைவேற்றியது இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் பேசிய போது மிக சிறந்த தேர்தல் அறிக்கையை கார்த்திக் சிதம்பரம் தயாரித்துள்ளார். இது தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, தமிழக எதிர்காலத்திற்கான நோக்கம் என்று சொல்வேன் என்றார். We are most worried about the women, the youth, the farmer and the depressed class. We are in a coalition government. We have been a part of this last 10 years and we have jointly worked together. We have made the state more stronger. We have supported on all the national fronts. And again, next 5 years, we are confident we are going to serve with a lot of whatever the issues connected in the country. To see this country has been united on a secular front, we all will join and work together. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய திட்டங்கள் நிதியை முறையாக கொடுப்பதில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி பழைய பேருந்து நிலையம் அருகில் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வத்தை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் துரை வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சீர்காழி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கடந்த காலங்களில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய திட்டங்கள் நிதியை முறையாக கொடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்தனத்திற்கும் தேர்தல் சமூக நீதிக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் இடையேயான போட்டி என்று தெரிவித்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக வேண்டும் என நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி மரக்கடை பேருந்து நிலையம் அருகில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் தர்மராஜை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் பொதுச் செயலாளராக வேண்டும் என நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் தொண்டர்கள்தான் என்னை பொதுச் செயலாளர் ஆக்கினார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து எடப்பாடி தொகுதியில் வேறு யாரையும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒருவரை தூக்கிவிட்டனர். மேலும் அங்கு யாரையும் நிற்கவிடவில்லை. அந்த அளவுக்கு கொடூரமாக நடக்கின்றனர். ஆனால் அந்த தொகுதியிலும் தமது கட்சி வேட்பாளரை நிறுத்தியுள்ளேன். அங்கும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்று தெரிவித்தார். தந்தையை விட வயது மூத்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தரம் தாழ்ந்து பேசுகிறார் என திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் பெரியகோட்டை, பில்லம்மன் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் பிரச்சாரத்தில் பேசிய போது, தங்கள் குடும்பம் 5 தலைமுறையாக வசதியான குடும்பம் என்றும், ஆனால் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு ஆரம்பத்தில் என்ன சொத்து இருந்தது, இன்று அவரது ஒவ்வொரு மகனுக்கும் கோடிக்கணக்கான ரூபாயில் சொத்துக்கள் இருப்பது எப்படி என கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு பகுதிக்கும் அவர் செல்லும் போது எனது குடும்பத்தை பற்றி பேசி வருகிறார் என்றும், தந்தையை விட வயது மூத்த அவர் தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். பேராவூரணி தொகுதி திமுக வேட்பாளர் அசோக்குமார் செங்கமங்கலம், பழைய நகரம், சிவன்குறிச்சி, தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி திமுக வேட்பாளர் அசோக்குமார் செங்கமங்கலம், பழைய நகரம், சிவன்குறிச்சி, கொன்றைக்காடு, காளகம், தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பெண்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல், பேராவூரணி தொகுதி பார்வையாளர் சரவணன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் பேராவூரணி தொகுதிக்கு மேம்பாலங்கள், புதிய அரசு மருத்துவமனை, சாலை வசதி, பள்ளி கட்டிடங்கள் என நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி இருப்பதாக பேராவூரணி திமுக வேட்பாளர் அசோக்குமார் தெரிவித்துள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் உள்ள நீலகண்ட பிள்ளையார் கோவிலில் பேராவூரணி திமுக வேட்பாளர் அசோக்குமார் சாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அவர் பின்னவாசல், வளப்பிரம்பங்காடு, சொன்னக்காடு, பனஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளர் அசோக்குமார் பேசிய போது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் என்றார். திமுக ஆட்சியில் பேராவூரணி தொகுதிக்கு மேம்பாலங்கள், புதிய அரசு மருத்துவமனை, சாலை வசதி, பள்ளி கட்டிடங்கள் என நிறைய திட்டங்கள் செயல்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். மீண்டும் தன்னை வெற்றி பெற செய்தால் இன்னும் பல திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதியளித்தார். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் லட்சுமணன் கீழ்பெரும்பாக்கத்தில் கூட்டணி கட்சிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்கள் உயரிய பதவிகளையும் தொழில் முனைவு துறைகளையும் அடைய வழிவகுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதும், இலவச மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டதும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வருவதும் இந்த ஆட்சியின் முக்கிய சாதனைகளாக உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து அனைத்து நலத்திட்டங்களும் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமெனில் மீண்டும் தங்களது ஆதரவை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உத்திரமேரூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் முனிரத்தினம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள ஒரிக்கை, ஐயங்குளம், தேனாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உத்திரமேரூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முனிரத்தினம் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வழி நெடுக்கிலும் பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அவர் பொதுமக்களிடம் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்து தான் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்று வாக்குறுதியளித்தார். ஸ்ரீரங்கத்தில் எங்கேனும் கட்டிடம் கட்டினாலோ அல்லது பைப்லைன் தோன்றினாலோ கவுன்சிலர், கோட்ட தலைவர் போன்றவர்கள் பதவியை வைத்து மிரட்டுகின்றனர் என ஸ்ரீரங்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் மனோகரன் ஸ்ரீரங்கம், மங்கம்மா நகர், ரங்கா நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மீண்டும் மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைக்க பகல் கனவு காண்கின்றார் என்று தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிகளை போன்ற நல்ல நேர்மையான தமிழகத்தை உருவாக்க ஆட்சி மாற்றம்தான் ஒரே தீர்வு என்று கூறினார். ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது கட்டிடம் கட்டினாலோ அல்லது பைப்லைன் தோன்றினாலோ கவுன்சிலர், கோட்ட தலைவர் போன்றவர்கள் பதவியை வைத்து மிரட்டி துன்புறுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக அரசு விவசாயிகளுக்காக அளித்த 83 வாக்குறுதிகளில் வெறும் 10 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகின்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் திமுக அரசுக்கு வாக்களிக்க கூடாது என்று கூறினார். திமுக அரசு விவசாயிகளுக்காக 83 வாக்குறுதிகள் அளித்தனர். ஆனால் 5 ஆண்டுகளில் 10 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றியுள்ளனர். இதில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உகந்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். 83 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கானது. அது வரிசை எண் 27 இருந்து 110 வரைக்கும் வரிசையா இருக்கு. அந்த 83ல 10 கோரிக்கைகளை மட்டும்தான் இவர்கள் விவசாயிகளுக்காக நிறைவேற்றி இருக்கிறார்கள்.
விவசாயிகளுக்கு 1000 கோரிக்கைகள் இருந்தாலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில வெறும் 10 அந்த 10 என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கோ வருமானத்திற்கோ சம்பந்தமில்லாத கோரிக்கை. ஆக மீது 73 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லை. மயிலாப்பூர் தொகுதி தாவேக வேட்பாளர் வெங்கட் ரமணன் மீது அவரது மனைவி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் வெங்கட் ரமணனின் மனைவி மீனாட்சி அவர் மீது புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். இதையடுத்து அவர் தனது தாயார் கல்யாணியுடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கடந்த 2012ஆம் ஆண்டு வெங்கட் ரமணனுடன் தனக்கு திருமணம் நடைபெற்று தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தோம். இதனால் தனது குழந்தையை தரும்படி அவரிடம் தொடர்ந்து கேட்டு வந்தேன். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து வெங்கட் ரமணன் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நீதிமன்றம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். ஆனால் வெங்கட் ரமணன் தன்னுடன் வாழாமல் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். மேலும் அவர் குழந்தையை கூட சந்திக்க விடாமல் தன்னை உயிர் மாய்த்து விடுவதாக மிரட்டுகிறார் என்றார். எனவே வெங்கட் ரமணன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து தனது குழந்தையை மீட்டு தர வேண்டும் என்று தெரிவித்தார். இப்போ மயிலாப்பூர் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாரு. அபார்ஷன் பண்ணிடுவான்னு அடித்து துரத்தினாரு. இன்னும் கூப்பிட்றேன்னு சொல்லி ஏமாற்றி என்னை இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருக்காரு. கூப்பிடல, குழந்தைய என் கல்லை காமிக்காமல் குழந்தை என்ன எப்படி இருக்குது என்ன நிலமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணாரோ என் குழந்தைய பெண் குழந்தை, அது பெண் குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும் சார். இப்படி கொடுமை பண்ணுறாரு 6 வருஷமா. குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. என் குழந்தைய என் கல்லை நாங்கள் நேரில் போனால் பம்பல் வீட்டுக்கு போனால் அடித்து துரத்துறாரு. என்னையும் எங்கள் அம்மாவையும் கொலை பண்ணிவிடுவான்னு மிரட்டுறாரு. நீ வந்து நான் குழந்தைய காமிக்க மாட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தைரியமாக பேசுகிறாரு. நான் அதுக்கு தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தேன் சார். 6 வருஷமா சார். ஆமாம் 6 வருஷமா. இல்லை இப்போ தான் எனக்கு இங்கே வரணும்னு இடையில லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அவர் வந்தார், குழந்தைய கொண்டு வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சரி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கேயாவது ஏன்னா அரசாங்கம் எனக்கு எதனா உதவி பண்ணுன்ற நம்பிக்கையோடு இங்கே வந்தேன் சார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்ததால் அவர் பேச்சு நாகரிகமாக இல்லை என்று மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் வேலு தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் வேலு பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இத்தொகுதி மக்கள் மீண்டும் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்றார். எங்களுடைய முக்கிய நோக்கம் மயிலாப்பூர் தொகுதியை குடிசையில்லாத பகுதியாக மாற்றுவதுதான் என்றும் கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்ததால் அவர் பேச்சு நாகரிகமாக பேசவில்லை என்று தெரிவித்தார். பாஜகவினர் பொய்யான முகத்தை காட்டி மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர உண்மையான மக்கள் பிரச்சனையை பேச தயாராகவில்லை என்று வினவினார். இன்னும் இந்த பகுதியில் மட்டும் நான் நிற்கிற இடத்துல இருந்து அந்த ரோடு வரையுமே குறைந்தபட்சம் 4000 வீடு கட்ட போகிறோம். இது வந்து இங்கே வாழ்கின்ற மக்களுக்கு, இங்கே வாழ்கின்ற வீடு இல்லாதவர்களுக்கு, மீனவ மக்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு எல்லாருக்குமே என்னை பொறுத்த மட்டும் மயிலை தொகுதி ஒரு குடிசை இல்லாத ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு காக்குப்பம் ஐயனார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து காக்குப்பம் நகராட்சி பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் பதாகைகள் ஏந்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கருணைத் தொகையாக 10,000 ரூபாயும் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 2,000 ரூபாயும் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக அரசின் திட்டங்கள் விடுபடாமல் தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்கும் என்று தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேட்பாளர் பிரதாப்பை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.
தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் செயல்படுத்தியதாகவும் மற்றும் தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு பல நல்ல திட்டங்களை அமைத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக அரசின் திட்டங்கள் விடுபடாமல் தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார். பொதுமக்கள் நிறைய இடத்தில் திமுக வேட்பாளரை வேண்டாம் என வெளியேற்றியுள்ளனர் என்று பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா வீதி வீதியாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து பாமக வேட்பாளர் திலகபாமா பொதுமக்கள் மத்தியில் பேசிய போது பெரம்பூர் தொகுதியில் மக்களின் ஆதரவு அமோகமாக உள்ளது என்றார். பொதுமக்கள் நிறைய இடத்தில் திமுக வேட்பாளரை வேண்டாம் என வெளியேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுகவினர் மழை வெள்ளத்திலும் கொரோனா காலத்திலும் பல நன்மைகளை செய்துள்ளதால் அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய திலகபாமா போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பதே மக்களின் குறையாக உள்ளது என்றார். மகளிருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மக்களிடமிருந்து பெறப்படுவதாகவும் கூறினார். மக்கள் என்ன சொல்றாங்க மேடம் பெரம்பூர் தொகுதியை பார்த்து? மக்கள் எங்களுடைய நிறைய இடத்துல திமுக வேட்பாளரை வேணாம் வெளியே போன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யலை, மழைக்காலத்தில் நாங்கள் தண்ணிக்குள்ளே நின்னோம், நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டுருக்குறாங்க. இப்போது ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் அந்த மழை வெள்ளத்தோட உணவுல இருந்து அடிப்படை வசதி அவங்களுக்கு கொடுத்து ஆதம்பாக்கத்தில் 161வது வட்ட திமுக செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் திமுகவினர் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சென்னை ஆலந்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அன்பரசனை ஆதரித்து 161வது வட்ட திமுக செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவர் ஆதம்பாக்கத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் திமுக பாக முகவர்கள் நாகராஜ், சாலோமன், பாபு, ரீகன் ஐசக், தினகரன், மகளிரணி நிர்வாகிகள் தமிழரசி, வைதேகி, நர்மதா, பிரதீபா, தனம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தாமரை சின்னம் ஆவடியில் போட்டியிடுவதால் சுலபமாக வெற்றி பெறலாம் என திமுக எண்ணும் நிலையில் திமுகவிற்கு தாமரைதான் முடிவு கட்ட போகிறது என அதிமுக மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் விமர்சனம் செய்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜசிம்ம மகேந்திரா அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் பேசிய போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக பதவியேற்க அயராது பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாமரை சின்னம் ஆவடியில் போட்டியிடுவதால் சுலபமாக வெற்றி பெறலாம் என திமுக எண்ணும் நிலையில் திமுகவிற்கு தாமரைதான் முடிவு கட்டப் போகிறது என்று விமர்சனம் செய்தார். பொதுமக்களை சந்திக்கவே முடியாது. இருக்கின்ற திமுக யார் போய் பொதுமக்களை சந்திக்க போனாலும் விரட்டி அளிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் அதான் நடமை. எல்லா காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டுதான் எல்லா மந்திரியும் சுற்றி இருக்கிறாங்க. இவங்க எப்படியாவது வெற்றி பெறுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு மமதையிலே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு கூட்டணி கட்சி சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொரு பாகமாக சென்று பேரணம்பட்டு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு மகளிர் சுயதொழில் தொடங்க மானியத்துடன் கடன் பெற்றுத் தரப்படும் என குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா திறந்த ஜீப்பில் கைலாசகிரி, தேவலாபுரம், கடாம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதன் பின்னர் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் பேரணம்பட்டு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு மகளிர் சுயதொழில் தொடங்க மானியத்துடன் கடன் பெற்று தரப்படும் என்றும், ஆட்டோ வாங்க மானியத்துடன் கடன் பெற்று தரப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். இதில் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன், இளைஞரணி செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை தொகுதியில் வாக்கு சேகரித்த அமைச்சர் ஆர் காந்தி தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி 100 நாள் வேலை திட்ட குளறுபடிகளை சுட்டிக்காட்டி தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை தொகுதி திமுக சார்பில் 7வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் ஆர் காந்தி வாலாஜாப்பேட்டை ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அப்போது பேசிய அவர் மகளிர் விடியல் பயணம், உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்பார் என தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தும் என உறுதியளித்து தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். ஜெயங்கொண்டம் திமுக வேட்பாளர் கண்ணன் அரசின் மகளிர் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து தேர்தல் வாக்குறுதிகளை கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கண்ணன் ஆண்டிமடம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் விடியல் பயணம் மற்றும் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களால் அனைத்து குடும்பங்களும் பயனடைந்து உள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள 8000 மதிப்பிலான கூப்பன் மற்றும் உரிமை தொகை அதிகரிப்பு போன்ற திட்டங்கள் தொடர உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ், விசிக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் மூலம் வந்து வாக்களித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மகேந்திரன் கடந்த 6ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவருக்கு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மகேந்திரனுக்கு காலில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி சென்று தனது வாக்கை செலுத்தினார். இந்நிகழ்வு அனைவரையும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கொடைக்கானலில் ஆக்கிரமிப்பில் இருந்த சிற்றாலயம் நீதிமன்ற உத்தரவின்படி நள்ளிரவில் அகற்றப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றத்தை தணிக்க பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் MM தெருவில் உள்ள மைக்கேல் அதிதூதர் சிற்றாலயம் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் அதனை அகற்ற உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டது. நீதிமன்ற கெடுபிடி மற்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ள நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் அதிகாரிகள் சிற்றாலயத்தை முழுமையாக அகற்றினர். இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் திண்டுக்கல் மற்றும் வத்தலகுண்டுவிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அங்கு திரண்டு வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. சாமானியர்கள் குடும்பத்தை குடிப்பழக்கத்திற்கு ஆளாக்கிய திமுகவிற்கு வாக்களிக்கப் போகின்றீர்களா என பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நட்சத்திர பேச்சாளருமான நடிகை நமிதா கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நட்சத்திர பேச்சாளருமான நடிகை நமிதா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய போது சாமானியர்கள் குடும்பத்தை குடிப்பழக்கத்திற்கு ஆளாக்கிய திமுகவிற்கு வாக்களிக்கப் போகின்றீர்களா என கேள்வி எழுப்பினார். ஸ்மார்ட் போன் வாங்க முடியாத நாம் தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கின்றோம் என்றால் அதற்கு பிரதமர் மோடியின் ஆட்சியே காரணம் என்று தெரிவித்தார். இனி வருவது திரையுலக செய்திகள். ஜனநாயகன் திரைப்படத்தின் லிங்கை பகிர்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பட தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை வாரியத்தின் சான்றிதழ் தொடர்பான சிக்கல்களால் வெளியாகாமல் இருந்தது. இதையடுத்து ஜனநாயகன் படத்தின் 3 மணி நேர முழு படமும் வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பாக இயக்குனர் வினோத் பேசிய போது ஜனநாயகன் படத்தை யாரும் பகிர வேண்டாம் என்றும் ஒவ்வொரு காட்சிகளும் பலரின் கனவை சுமந்து வருகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் படக்குழுவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் பின்னர் ஜனநாயகன் படத்தின் லிங்கை பகிர்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பட தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 16வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதுகின்றன. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 16வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதுகின்றன.
இந்நிலையில் இவ்விரு அணிகளும் இதுவரை 33 முறை நேருக்கு நேர் மோதியதில் பெங்களூரு அணி 17 போட்டியிலும் ராஜஸ்தான் அணி 14 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தொடர்ந்து நடப்பு தொடரில் தோல்வியை சந்திக்காத இவ்விரு அணிகளும் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெற்று முதலிடத்தை தக்கவைக்கப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 125 ரூபாய் அதிகரித்து 14,125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 1000 ரூபாய் அதிகரித்து 1,13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,23,272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 769 புள்ளிகள் அதிகரித்து 77,402 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 241 புள்ளிகள் அதிகரித்து 24,016 புள்ளிகளில் வணிகமாகிறது. ஜம் செய்திகள் தொடர்கின்றன. பனை தொழிலாளியை பார்க்க அதிமுக எம்பி மருத்துவமனைக்கு சென்றபோது கதவை பூட்டிய காவலர்கள். காவல்துறையினரால் மணிகண்டன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்று அச்சம் தெரிவித்துள்ள இன்பதுரை. தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க புதிய மின் தொகுப்பை உருவாக்கியுள்ளதாக பியூஷ் கோயல் பேச்சு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையினரின் பங்கு முக்கியமானது என சுட்டிக்காட்டல். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டில் 8000 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டல். திமுக ஆட்சியில் 2080 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உள்ளதாகவும் தகவல். கோவை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் கரூர்காரருக்கு வசூல் ஏஜென்ட்டுகள் என்று பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் வர்ணனை. எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்தபோது சாலைகளும் மருத்துவமனைகளும் தூய்மையாக இருந்ததாக பேச்சு. ஹார்முஸ் நீரிணை கடல் வழியை ஈரான் கையாள்வது குறித்து ஒப்பந்தத்தில் கூறவில்லை என ட்ரம்ப் சுட்டிக்காட்டல். இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவர பேச்சு நடைபெற்று வருவதாக தகவல். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.